ஸோ ஒரு டிசைடர் மேட்ச் மருதாந்தலை விசஸ் வடுகப்பட்டி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க வடுகப்பட்டி. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் கொடுத்துருக்காங்க, 5 பால் ரேஸ் பண்ணணும், 2 ஓவர் பவர் பிளே. ஸோ மேட்சை பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள், அதே மாதிரி பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணி தட்டி விடுங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூர்யா, நான் ஸ்டிக்ல கிஷோர். மேட்ச்க்கான முதல் ஓவர் ஃப்ரம் விக்கி. ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஸ்டார்ட்டுக்கு போனாங்க, நல்ல ஒரு இன் ஸ்விங் பிச்சில் இருந்து ஸ்டார்ட் வித் டாட். செகண்ட் பால் லைனை கவர் பண்ணாங்க, பிகைன் த ஸ்டம்பில் எட்ஜ் ஆகி போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக தடுக்கிறது கஷ்டம், இருந்தாலும் பால் ஸ்டாப் ஆயிருக்கு. பாலுக்கு போயிட்டாருங்க, சூப்பராக தடுத்துருக்காரு. நல்ல த்ரோ, விக்கெட் ஆகிட்டாருங்க. இங்கே ரன் அவுட்டில் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிருக்காங்க. சென்ஸ் ஆஃப் கேம் ஆடிருக்காங்கன்னு சொல்லலாம் வடுகப்பட்டி பர்பிள் ஓவரில். பவுண்டரிக்கு வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் பால் ஸ்டாப் ஆகிடுச்சு. பிரில்லியன்ட் த்ரோ கொடுத்தாங்க, சூப்பராக பிக் பண்ணி விஜய் தேவையான விக்கெட். நீ பேட்டர் மோகன், தேர்ட் ஒன். பியூட்டிஃபுல் என்ட்ரிங்க, அரௌண்ட் த விக்கெட்லேருந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காரு பிச்சை. அடுத்த பந்து ஸ்கூப்கான முயற்சி, கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க இங்கே விஜய். டேரக்ட் அடிக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு சிங்கிள், 2 வாய்ப்பை இழந்திருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிஷோர். அடுத்த பந்து பியூட்டிஃபுல் டைமிங், ஒன் பவுன்ஸில் ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் லைனை கவர் பண்ணி போனாங்க, லோ கேப்டா வந்திருக்கு பால். ஸ்டார்ட் பால் இன் திஸ் ஓவர் வித்தவுட் எனி பவுண்டரிஸில் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பவர் பிளேயரை விக்கி. ஃபர்ஸ்ட் ஓவரில் 4 ஆடி இருக்காங்க, 1 விக்கெட் லாஸ் பண்ணி மருதாந்தலை. சூப்பரான ஸ்டார்ட் கிடச்சிருக்கு வடுகப்பட்டிக்கு டிசைடர் மேட்ச்சில். மேட்சுக்கான செகண்ட் பவர் பிளே ஓவர் ஃப்ரம் மணி. ஃபர்ஸ்ட் பால் லோ கேப்டா வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் பாலே ஸ்டார்ட் வித் டாட். செகண்ட் பால் லைனை கவர் பண்ணாரு, அண்டர் எட்ஜில் மீண்டும் ஒரு டாட். தேர்ட் ஒன் டவுன் தி ட்ராக், சூப்பரான ஒரு ட்ரிவன், நல்ல ஸ்டாப், மீண்டும் ஒரு சிங்கிள். மணி டு மோகன். அடுத்த பந்து சுவிட்சுக்கு திரும்பினாங்க, ஸ்டெம் டு ஸ்டெம் சூப்பராக போட்டிருக்காரு. பேக் டு பேக் டாட் பாலர் நிறைய பதிவு பண்ணிட்டு இருக்காங்க பவர் பிளேயில். லாஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு போனாங்க, அந்தளவுக்கு டைமிங் கிடையாது. மேட்ச்னால தான் விழுகுன்னு நினைக்கிறேன். எஸ், இது வரைக்கும் 1 எடுக்கிறதுக்குள்ள 2 ரன்ஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ரன்னிங். ஈசி டபுளோட பவர் பிளேயர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 8 ரன் ஆடி இருக்காங்க. 2 ஓவர்லுமே 4 தாங்க கொடுத்துருக்காங்க வடுகப்பட்டி. நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க விக்கி அண்ட் மணி. ஸோ மேட்சுக்கான 3rd ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சசி வந்திருக்காங்க. ஷேக்ல கிஷோர். ஃபர்ஸ்ட் பால் லைனை கவர் பண்ணி சூப்பரான ஷாட்டுங்க. இங்கே அடித்த உடனே தெரிஞ்சிருச்சு அது ஒரு 6 அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் செம்ம டைமிங், இது வரைக்கும் டைமிங் கிடைக்காம தவிச்சாங்க. காலில் போட்ட பந்துக்கு செம்ம டைமிங் கொடுத்தாரு. தேர்ட் ஒன் ரீபால், பேக் ஃபுட்டில் மறைச்சிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கிடையாது, ஹைட்டாக தான் போயிருக்கு. சேஃப் ஆடுறாருங்க கேட்ச். இங்கே விஜய் மீண்டும் ஒரு கேட்ச், இந்த முறை தவற விடலை. 6 தொடர்ந்து நல்லா போட்டு எடுத்துருக்காங்க சசி கிஷோர் கிட்ட. நீ பேட்டர் குட்டி. அடுத்த பந்து லைனை கவர் பண்ணாங்க, நல்ல ஸ்ட்ரைக், எக்ஸ்ட்ரா கார்ஸ் ஆடிருக்காங்க, நல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட், ஒரு சிங்கிள் மட்டும் தான். லாஸ்ட் ஒன் குட் யாக்கர், ஃபிளைட்டட் ஒன்றா போட்டாங்க, நேருக்கு நேராக ஃபீல்டுக்கிட்டே போயிருக்கு, ஒரு சிங்கிள் மட்டும் தான். மீண்டும் ஒரு நல்ல ஓவர், 6 கொடுத்தாலுமே ஒரு விக்கெட் ஓவர் சசிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் 3 ஓவரில் 19 ஆடி இருக்காங்க, 2 விக்கெட் லாஸ் பண்ணி மருதாந்தலை. மேட்சுக்கான 4th ஓவர் ஃப்ரம் விக்கி. ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே டவுன் தி ட்ராக் போய் சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காங்க, கேப்பில் போயிட்டு இருக்கு. போயிடுச்சுங்க ஒரு பவுண்டரி, சூப்பரான ஷாட், ஸ்கொயர் லெக்ல தேவையான பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மருதாந்தலை மோகன். செகண்ட் பால் லைனை கவர் பண்ணாங்க, இன்சைட் ஏஜ், 2 ஓட பார்க்குறாரா, பாலுக்கு போயிட்டாங்க விக்கி, ஒரு சிங்கிள் மட்டும் தான். அடுத்த பந்து நல்ல வேகம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, பிச்சில் இருந்து நல்லா டிப்பாகி வருது பால், ஒரு டாட்டு. அடுத்த பந்து லைனை கவர் பண்ணாங்க, ஹைட்டில் போயிட்டு இருக்கு, டிஸ்டன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். கேட்சுக்கு வந்தாருங்க சங்கர், மீண்டும் ஒரு விக்கெட் விக்கி ஓவரில். ஷேக்ல பிரதீப். அடுத்த பந்து வெல் பிளே, நல்ல எஃபர்ட் போட்டாங்க, ஆனால் கேட்ச் எடுக்க முடியல. முடிஞ்சவரை எஃபர்ட் போட்டாங்க, கேப்பில் போயிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரானரி ஒரு எஃபர்ட்டுங்க இங்கே சசிட்ட இருந்து. 2 ரன் தான் கொடுத்துருக்காங்க, நல்ல த்ரோ கீப்பர் ரெண்டுக்கு. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் ஹிட்டில் தெளிவான ஷாட்டுங்க, அடித்த உடனே போய்கிட்டே இருக்கு, ஒரு வேல்யூபிள் பவுண்டரி பிரதீப் பேட்ல இருந்து. விண்டு ஃபேவர் கிடையாது, அதை யூஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் பர்சனில் திரும்பினாங்க. செம்ம ஷாட்டுங்க, இங்கே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 30 ஆடி இருக்காங்க, 3 விக்கெட் லாஸ் பண்ணி மருதாந்தலை. ஸோ லாஸ்ட் 2 ஓவரை நல்லா ரன் ரேட் உயர்த்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு பார் ஸ்கோரை நோக்கி போயிட்டு இருக்காங்க டிசைடர் மேட்ச்சில். மேட்ச்க்கான 5வது ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே லோ ஃபுல் டாஸை யூஸ் பண்ணியிருக்காங்க கார்த்தி. சிங்கிள் ரொட்டேட் பண்ண பார்த்துருக்காங்க, கிடச்சிருக்கு அந்த சிங்கிள், நல்ல ரன்னிங் விடுது விக்கெட். செகண்ட் பால் லேட் கட் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு பவர் கிடையாது இந்த ஷாட்டில், இருந்தாலும் வேகமாக போயிட்டு இருக்கு. நல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட், குட் ஃபீல்டிங் மயில், ஈஸி டபுள். தேர்ட் ஒன் மறுபடியும் சுவிட்ச் எடுத்து திரும்பினாங்க, இந்த முறை லைன் சூப்பராக இருந்துச்சு, பிச்சில் இருந்து வெளியில் கொண்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்
மீண்டும் ஒரு சூப்பரான லென்த்துங்க இங்க பிச்சில் இருந்து சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. பேக் டு பேக் டாட்டு லைனை கவர் பண்ணி முதல் முறையாக பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. ஹைட்டில் தான் போயிருக்கு, ஸ்கொயர் லெக்ல கேட்சுக்கு எடுக்க முடியலங்க. நல்ல எஃபர்ட் போட்டாங்க கேட்சுக்கு, இருந்தாலும் 2 கிடச்சிருக்கு. லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார், டைமிங் இல்லை, சேஃபாக எடுத்தாருங்க கேட்சை பிரகாஷ். ஸோ விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க அந்த ஓவரை. கார்த்தி ஒரே ஒரு பவுண்டரியோட பெவிலியன் திரும்பியிருக்காங்க. பிரதீப் ஸோ 5 ஓவருக்கு 35 ஆடி இருக்காங்க, 4 விக்கெட் லாஸ் பண்ணி. மேட்சுக்கான 6வது ஓவர் ஃப்ரம் அருண். ஃபர்ஸ்ட் பால் லைனை கவர் பண்ணாங்க, பிச்சில் இருந்து சூப்பரான ஒரு இன்ஸ்விங். செகண்ட் பால் லோ ஃபுல் டாஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. பிகைன் த ஸ்டெம்ப்லேயே ஸ்டாப் பண்ணல அப்படிங்கும்போது கண்டிப்பாக போயிருங்க பவுண்டரி. ஒரு வேல்யூபிள் பவுண்டரி பைஸில் நல்லா பவுலரை ரிசீவ் பண்ணி உலட்டுறாரு மோகன். தேர்ட் ஒன் மறுபடியும் லைனை கவர் பண்ணாங்க, மறுபடியும் கேப்பில் பிளேஸ் ஆயிருக்கு. இந்த முறை ஸ்டாப் பண்ணார் விக்கி. ஒரு சிங்கிள். நீ பெட்டர் பாலா. அடுத்த பந்து லைனை கவர் பண்ணி சூப்பரான ஷாட். விட்டு பிகைன் த ஸ்டெம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பாலுக்கு வர முடியலங்க இங்கே. 1 பவுண்டரி ஒரு பவுண்டரி. இந்த ஓவரில் வர 2வது பவுண்டரி. இந்த முறை பாலா பேட்ல இருந்து செம்மையாக பிக் பண்ணாங்க. 2 more ரிமைனிங். ஃபுல் டாஸை மிஸ் பண்ணியிருக்காங்க, வேல்யூபிள் டாட்டு. லாஸ்ட் ஒன் ஒரு டார்கெட் டிசைனிங் பால். பியூட்டி ஆஃப் லென்த்து, பேட்டு கடையில் ஒரு டாட்டு. 2 பவுண்டரி கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் ஓவரில். விக்கெட்டோட முடிச்சு மொமெண்டம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். வடுகப்பட்டி 6 ஓவருக்கு 46 ஆடி இருக்காங்க, 6 விக்கெட் லாஸ் பண்ணி 47 டார்கெட் ஃபார் வடுகப்பட்டி. பாஸ் ஸ்கோர் கிடையாது, எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஷேக்ல சங்கர் மேட்ச்க்கான முதல் ஓவர் ஃப்ரம் சூர்யா. ஃபர்ஸ்ட் பாலே லோவாக வந்துச்சு, அதை விட லோவாக போய் ஆடி இருக்காங்க. செம்ம ஷாட்டுங்க இங்கே ஃபர்ஸ்ட் பாலே. ஸ்டார்ட் வித் பவுண்டரி பவர் பிளே ஓவரை. செகண்ட் பால் மறுபடியும் இந்த முறை லேட் கட் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டிங் ஒரு சிங்கிள். ஸோ ஷேக்ல கார்த்தி முதல் 50 அடிச்ச பேட்ஸ்மேன் இந்த டோர்னமெண்ட்டில். அடுத்த பந்து லேட் கட் போனாங்க, லோவாக வந்துருக்கு பால், ஒரு டாட்டு. ஸோ கண்டிப்பாக பவர் பிளே ஓவரில் 2-3 பிரேக் த்ரூ எடுத்தால் தான் அந்த மேட்ச்சில் வர முடியும். மருதாந்தலை. அடுத்த பந்து மறுபடியும் லோ கேப்டாக இருக்குது பால், பிச்சை நல்லா யூஸ் பண்ணுறாருங்க சூர்யா. ஸோ கண்டிப்பாக அவரோட ஓவரை பார்த்து தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டுட்டு இருக்காரு. 5th ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி சூப்பராக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் தலைக்கு மேலே ஆடி இருக்காங்க. கண்டிப்பாக அது பவுண்டரி தான், ஒரு முக்கியமான பவுண்டரி. கார்த்திக் பேட்ல இருந்து 2 டாட் பால் தொடர்ந்து வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் டவுன் தி ட்ராக், சூப்பரான ஷாட். மறுபடியும் எல்லகண்டா பிளேஸ் பண்ணியிருக்காங்க கேப்பில். மறுபடியும் பவுண்டரி பாயிண்ட்டுக்கு திசையில். 2வது பவுண்டரி அவரோட பேட்டில். மொத்தமாக 3 பவுண்டரி ஒரு சிங்கிள் அப்படின்னு 13 ஆடி இருக்காங்க வித்தவுட் லாஸில் வடுகப்பட்டி. மேட்ச்க்கான செகண்ட் பவர் பிளே ஓவர் ஃப்ரம் பிரதீப். ஃபர்ஸ்ட் பால் லோ ஃபுல் டாஸ், கேட்ச் எடுக்க முடியல, ஒரு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். இந்த முறை ஹைட்ல ஏந்திருக்காரு, ஆளே கிடையாது. 1 பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரி. 2வது பவுண்டரி சங்கர் பேட்ல இருந்து நல்லா பவர் பிளே ஓவரை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க வடுகப்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் லீடிங் ஏஜ். இந்த முறை கேட்சுக்கான வாய்ப்பு. சூப்பராக போட்டாருங்க பவுண்டரியை தொடர்ந்து பிச்சில். வேல்யூபிள் பிரேக் த்ரூ. முதல் விக்கெட் பிரதீப் ஓவரில் வந்திருக்கு. நீ பேட்டர் விஜய். அடுத்த பந்து தப்பான டெலிவரி, ஸ்டெம்புக்கு மேலே வந்திருக்கு, கனெக்ட் பண்ண முடியல, ஒரு டாட். லாஸ்ட் ஒன் வெல் பிளே. கேட்சுக்கான வாய்ப்பு மறுபடியும். இந்த முறை எக்ஸலண்ட் கேட்சுங்க இங்கே சூர்யாட்ட இருந்து. பிரில்லியண்டாக எடுத்தாங்க அந்த கேட்சை. 2வது பிரேக் த்ரூ பிரதீப் ஓவரில் வந்திருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர் பிளேலேயே 2 விக்கெட் வேணும். 2 பிரேக் த்ரூ பண்ணியிருக்காங்க மருதாந்தலை. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 19 ஆடி இருக்காங்க, 2 விக்கெட் லாஸ் பண்ணி. ஸோ ரிமைனிங் 4 ஓவர் இருக்குது. மேட்சுக்கான 3rd ஓவர் ஃப்ரம் சூர்யா. ஃபர்ஸ்ட் பால் ஸ்கூப்கான முயற்சி, காலில் பட்டு பாயிண்டில் போயிட்டுருக்கு, ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு தான். நீ பெட்டர் சசி 23 பாலுக்கு 20 அடிக்கணும். கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க இங்கே. ஒரு முக்கியமான கேட்சை மிஸ் பண்ணி பவுண்டரி. எஃபர்ட்லெஸ்ஸாக ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். கேட்ச் எடுத்தால் தான் அந்த மேட்ச்சுக்கு வர முடியும். அடுத்த பந்து வெல் பிளே, ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், ஒரு டாட்டு. 4th ஒன் லேட் கட், சூப்பரான ஒரு பிளேஸ் மட்டும் கேப்பில் ஆடி இருக்காரு. பாயிண்ட் கேப்பில் சின்ன ஃபம்பிள், இது வரைக்கும் 1 சிங்கிள் மட்டும் தான். 5th ஒன் ஸ்கூப்கான முயற்சி, ஹைட்டில் போயிருக்கு. செம்ம கேட்சுங்க இங்கே சிவா. சூப்பராக ஜட்ஜ் பண்ணாங்க அந்த பாலை. வேல்யூபிள் பிரேக் த்ரூ. ஒரு எஜ்ஜில் தான் பவுண்டரி வந்துச்சு, இருந்தாலுமே சூப்பராக போட்டுட்டு இருக்காங்க சூர்யா. பவுண்டரி போயிருக்கு, அதனால அந்த கேம் கொஞ்சம் அலைவாயிருக்கு. ஷேக்ல அருண். லாஸ்ட் ஒன் வெல் டெலிவரி, எக்ஸலண்டாக பிச்சை யூஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்ஃபீல்டில் தாங்க அந்த பவுண்டரி வந்துச்சு, மற்றபடி நல்ல ஓவர் போட்டிருக்காங்க சூர்யா இந்த கான்டெஸ்ட்டில். 3 ஓவர் 25 ஆடி இருக்காங்க. மேட்சுக்கான 4th ஓவர் ஃப்ரம் தீனா. ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்கு போனாங்க, நல்ல ஒரு லென்த் லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தீனா. செகண்ட் பால் ஸ்லாட் டெலிவரி, லீடிங் எஜ்ஜாக இருக்குது. சூப்பரான கேட்சுங்க பாலா. விக்கெட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே மருதாந்தலை. லாஸ்ட் 2 ஓவரா
எக்ஸலண்ட் கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சுக்கு. சீட்டு கட்டு மாதிரி சரியா வச்சுட்டாங்க வடுகப்பட்டியை. நீ பேட்டர் மயில் தேர்ட் ஒன். ஷார்ட் பால் அட்டாக், மறுபடியும் நல்ல கேட்சுங்க இங்க சிவா. வாட் அ கேட்ச், வாட் அ பவுலிங். தீனாட்ட இருந்து 2வது விக்கெட் இந்த ஓவர்ல. விக்கெட் எடுத்தாதான் வாய்ப்புன்னு சொன்னேன், அது நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். மருதாந்தலை நிறைய விக்கெட் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க மருதாந்தலை. தீனா ஸோ 11வது தான் படிக்கிறான் தீனா. ஷேக்ல பிரகாஷ் அண்ட் ஹேட்ரிக். நல்ல வேகம் இன்டு த பிச்சில் சூப்பராக போட்டுட்டு இருக்காங்க தீனா. 11 வயசு பையன் என்ன மாதிரி போட்டுட்டு இருக்கான். யங் டீமை வச்சு பிரைஸ் ரவுண்டில் விளாண்டுட்டு இருக்காங்க. அடுத்த பந்து குட்டி ஆக்கர் அதை நெயில் பண்ணியிருக்காங்க. கேப்பில் போயிட்டு இருக்கு மிட் விக்கெட் ரீச்சனில். குட்ஃபீல்டி மோகன் சிங்கிள் மட்டும் தான், நல்ல த்ரோ. ஷேக்ல அருண் லாஸ்ட் ஒன். பியூட்டி ஆஃப் லென்த் லைனு, எக்ஸலண்ட் ஓவர், ஒரே 2 ஓவர் 2 விக்கெட் அப்படின்னு சூப்பராக போட்டிருக்காங்க தீனா. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 26 ஆடி இருக்காங்க, 5 விக்கெட் லாஸ் பண்ணி வடுகப்பட்டி. ஸோ ரிமைனிங் 12 பால் 21. மேட்சுக்கான க்ரூசியலான 5வது ஓவர் ஃப்ரம் கிஷோர் ஃபர்ஸ்ட் பால். லோ ஃபுல் டாஸ், பவர்ஃபுல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. கேப்பில் போயிட்டு இருக்கு, எக்ஸ்ட்ரா கவர் ரீஜனில் சிங்கிள் மட்டும் தான். தப்பான த்ரோங்க இங்கே. பிகேந்த ஸ்டம்பில் போயிட்டு இருக்கு, பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்த்தா சூர்யா வந்து தடுத்திருக்காரு. இருந்தாலும் போயிடுச்சுங்க ஒரு பவுண்டரி. வேலியன்ட் எஃபர்ட். ஓவர் த்ரோல ஒரு பவுண்டரி. மொத்தமாக 5 ரன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவர் த்ரோவில் ஃபர்ஸ்ட் பாலே 5 ரன் கிடச்சிருக்கு வடுகப்பட்டிக்கு. க்ரூசியலான 5 ரன்னு. ஷேக்ல அருண் செகண்ட் பால். வெல் பிளே, சூப்பராக ஒரு டிஃபென்ஸ் ஆடி இருக்காங்க. குட் ஃபீல்டிங், ஒரு சிங்கிள். 10 பாலுக்கு 15 தேர்ட் ஒன். தப்பான டெலிவரி ஒய்டா போட்டிருக்காங்க. 10 பாலுக்கு 14 தேர்ட் ஒன். குட் ஷாட், நல்ல ஷேக்குங்க இங்கே பிரகாஷ் பேட்ல இருந்து. அடிச்சவனே தெரிஞ்சது 6 அப்படின்னு. செம்ம ஷாட்டுங்க இங்கே. ஃபர்ஸ்ட் பால் மொமெண்டம் சேஞ்ச் பண்ணாங்க வடுகப்பட்டி. இந்த பால்ல 6 அடிச்சு மேட்ச் மொமெண்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். மிஸ்ஃபீல்ட்ல தான் இங்கே லாஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் மருதாந்தலை. ரிமைனிங் 9 பாலுக்கு 8. அடுத்த பந்து ஷார்ட் பால் அவுட் சைட் ஆப்ஷன்ல யூஸ் பண்ணியிருக்காரு. செகண்ட் அட்டம்ப்ட்ல எடுத்தாருங்க சூர்யா. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி போனுச்சு, அதனால இங்க மேட்சை கைவிட்டு போன மாதிரி போனுச்சு. ஆனாலும் கேட்ச் எடுத்திருக்காங்க இந்த பால்ல. நீ பேட்டர் மணி லாஸ்ட் 8 பாலுக்கு 8. அடுத்த பந்து லைனை கவர் பண்ணி ஒரு கூட்டு கொட்டி விட்டுருக்காங்க. கேப்ல பாலுக்கு வந்து தடுத்தாருங்க இங்க பாலா. நல்ல ஸ்டாப். இது வரைக்கும் 2 ஓடி இருக்காங்க. ஈஸி டபுள். ஸோ லாஸ்ட் 7 பாலுக்கு 6. லாஸ்ட் ஒன் வெல் லெஃப்ட் எடுத்திருக்காங்க, ஆனால் லைனுக்குள்ளே தான் வந்திருக்கு. எக்ஸலண்ட் டெலிவரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 ஓவருக்கு 41 ஆடி இருக்காங்க வடுகப்பட்டி. லாஸ்ட் 6 பாலுக்கு 6 அடிக்கணும். இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணும்போது 21 இருந்துச்சு மேட்சை வின் பண்ணுறதுக்கு. 15 ரன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் மருதாந்தலை. ஸோ ஒரு லோ ஸ்கோர் மேட்ச் தான். 6 பாலுக்கு 6 ரன் கொண்டு வந்திருக்காங்க மருதாந்தலை. பவுலிங் இல்லை கார்த்தி, ஷேக்ல அருண். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் நிக் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கார்த்தி. எக்ஸலன்ட் லென்த்தை யூஸ் பண்ணாங்க. ஒரு பவுன்சர் யூஸ் பண்ணி முதல் பந்தே ஒரு விக்கெட் லாஸ்ட் ஓவரில். ஸோ 5 பாலுக்கு 6 அடிக்கணும். ஷேக்ல விஜய் செகண்ட் பால். ஓவர் பவுன்ஸ் ஆயிருக்கு, கண்டிப்பாக இது ஒயிடு தான். 1 பவுன்ஸ் வார்னிங் வேற. 5 பாலுக்கு 5 செகண்ட் பால். கிளீன் போல்டுங்க இங்க. டாப் ஆஃப் ஹாஃப் ஸ்டம்ப் ட்ரீம் டெலிவரி போட்டிருக்காங்க கார்த்தி. ஒரு மிஸ்ஃபீல்டில் பவுண்டரி போனுச்சு ஓவர் த்ரோவில், ஆனால் அதை கண்டுக்காம எக்ஸலண்டாக போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். நீ பேட்டர் விக்கி 4 பாலுக்கு 5 தேர்ட் ஒன். தப்பான டெலிவரி, கண்டிப்பாக இது ஒயிடு தான். தப்பான லைனை யூஸ் பண்ணியிருக்காருங்க கார்த்தி. ஸோ மொத்தமாக 4 பால் போட்டிருக்காரு, 2 ஒயிடு 2 விக்கெட் அப்படின்னு. ரிமைனிங் 4 பாலுக்கு 4 தேர்ட் ஒன். ஒயிடை விரட்டியிருக்காங்க, ஹைட்டில் போயிருக்கு. நல்ல கேட்சுங்க இங்கே. இந்த கேட்சோட 9 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க வடுகப்பட்டி. ஹேட்ரிக் விக்கெட் எடுத்திருக்காருங்க கார்த்தி. செம்ம கேட்ச், 100 ஸ்டாண்டர்ட் போட்டிருக்காரு இங்கே தீனா. ஐ திங்க் கிஷோர்னு நினைக்கிறேன். யாராக இருந்தாலுமே இந்த கேட்ச் செம்ம கேட்சுங்க. 9 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க வடுகப்பட்டி. 3 பாலுக்கு 4 வந்திருக்கு மேட்ச்சு. யங் பட்டாலாம் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. நீ பேட்டர் மேடி நல்ல லென்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒய்டு. ஸோ மொத்தமாக 4 ஒய்டு போட்டிருக்காங்க. 6 ரன் அடிக்க வேண்டிய இடத்துல 3 பாலுக்கு 2 அடிக்கணும். அவ்வளோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மோகன் வந்திருக்காரு. லைனை கவர் பண்ணி சூப்பரான ஷாட்டுங்க இங்கே. கேப்பில் ஆடி இருக்காரு. மேலேருந்து வரதுக்குள்ள கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு நல்ல எஃபர்ட். பாலா சிங்கிள் மட்டும் தான் ஓடி இருக்காங்க, ஏன்னா லாஸ்ட் விக்கெட் ஸ்டாண்டில் இருக்காங்க வடுகப்பட்டி. ஒரு சிங்கிள். ஸோ இந்த சிங்கிளோட மேட்சை ட்ரா பண்ணியிருக்காங்க. 2 பாலுக்கு 1 அடிக்கணும். 2 பால் டாட் பால் போட்டாங்கன்னா சூப்பர் ஓவர் பார்க்கலாம். ஆல்ரெடி 2 சூப்பர் ஓவர் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. ஷேக்ல மணி 2 பாலுக்கு 1. டிஃபென்ஸ் மைண்ட் செட்டில் போனாங்க.
மீண்டும் ஒரு டாட் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல சூப்பரா போட்டுருக்காருங்க மோகன். ஒரு விக்கெட் எடுத்தாங்கனாலும் சூப்பர் ஓவர் தான். லாஸ்ட் பால்ல டாட் போட்டாலும் சூப்பர் ஓவர் தான். கண்டிப்பா ஒரு ரன் அடிக்கணும் இந்த மேட்ச் வின் பண்ண. வடுகப்பட்டி சைக்கிள் மணி இருக்காங்க, பவுலிங் இல்ல மோகன். ஸோ எல்லாரையும் க்ளோஸ்ல வச்சிருக்காங்க. கண்டிப்பா சூப்பர் ஓவர் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும் மருதாந்தலைக்கு. லாஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்துருக்காங்க. பிகைன் த ஸ்டம்ப்ல மிஸ் பண்ணிட்டாருங்க. இங்க மிஸ் பண்ணி சிங்கிள் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் பால்ல சிங்கிளை கொடுத்து இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க வடுகப்பட்டி. முடிஞ்ச அளவு எஃபர்ட் போட்டாங்க, மறுபடியும் மிஸ் ஃபீல்ட்ல தாங்க தோத்துருக்காங்க மேட்சை மருதாந்தலை. எக்ஸலன்ட் கம்பேக். ஆனால் லாஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான பேட்டில் டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க வடுகப்பட்டிக்கு. ஸோ 4வது டீமாக ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு டேயில். வாழ்த்துக்கள்.